ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு பேசுபொருளாக எடுக்கக்கூடிய அந்த தலைப்பு அனைத்து கட்சி மீட்டிங். அது எப்பெல்லாம் கூட்டணும், எந்த விஷயத்துக்கெல்லாம் கூட்டணும், இந்த காவேரி விஷயத்திற்கு கூப்பிட்டிருக்க வேண்டுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த அனைத்து கட்சி மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம அரசியல கேள்விப்படுறோம், ஒவ்வொரு அடிக்கடி கேள்விப்படுவோம். அனைத்து கட்சி மீட்டிங் கூப்பிடுங்க, அனைத்து கட்சி மீட்டிங் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ இந்த அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டணுங்கிறது ஒரு சட்டப்படியான ஒரு காரியமா அல்லது ஒரு நடைமுறைப்படியான ஒரு காரியமா நம்ம அதை பார்க்கணும். இந்த அனைத்து கட்சி மீட்டிங்கிறது என்றைக்குமே நீங்க புரிஞ்சுக்கணும், சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும். அரசாங்கம் என்பது அப்ப யார் கவர்மெண்ட்ல இருக்காங்க அவங்க தான், அவங்களே சில முடிவுகள் எடுக்கலாம். அந்த உரிமை அரசாங்கத்திற்கு உண்டு. அதாவது இன்றைக்கு தாவேக்காவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து மெஜாரிட்டி இருக்காங்களே அவங்களுக்கு உண்டு. அந்த கேபினெட்ல வச்சு பாஸ் பண்ணியே அவங்க சில விஷயங்கள் எடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட அது மாநிலத்தை பெருவாக பாதிக்கக்கூடிய விஷயமானால், வருங்காலத்திலும் நம்மை தொடர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமானால், அது தொடர்ந்து நாம் அதை கண்காணித்துக் கொண்டு அதை அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமானால், அது தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமானால், அப்ப அனைத்து கட்சி மீட்டிங்கை நம்ம கூட்டலாம். அப்படிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது, பட் இது ஒரு நடைமுறை. எந்த அளவுக்கு ஒரு நடைமுறை, கிட்டத்தட்ட ஒரு கட்டாய நடைமுறை அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயம், பெரிய விஷயம்னா இப்போ காவேரி, அதே மாதிரி நம்ம விஷயம் நீட்டு கூட நீங்க அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டலாம். ஏன்னா இது தொடர்ந்து நம்மளை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் நம்ம எப்போ அனைத்து கட்சி இதை கூட்டணும், மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய எதிரியும் அதை அவ்வாறே செய்யும் போது நீங்களும் அவங்கள சரியான அளவுல, சமமான அளவுல அவங்க எதிர்க்கணும். அப்போ உங்க எதிரி நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறான். எங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் ஒன்றாக இருக்கின்றோம், எல்லா கட்சிக்காரரையும் நான் கூப்பிடுறோம், அரசாங்கம் எதிர்கட்சிகளையும் கூப்பிட்டு எங்க மக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கோம்னு காமிக்கும் போது நீங்களும் அதை செய்யணும். நாங்களும் ஒன்றாக தாண்டிக்கிறோம், எங்களுக்கும் ஒருமித்த கருத்தா இருக்கு, ஒரு சேர எங்கள் அரசாங்கத்திற்கு பின்னால் நின்றுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு கிடையாது, யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எல்லா கட்சிகளும் அவருக்கு பின் நின்று we stand with our government அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அனைத்து கட்சி மீட்டிங் எல்லாத்துலயும் நடக்கும். அப்ப இந்த காவேரி விஷயத்துல பாருங்க, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் நிர்மல்குமார் முதல்ல அவரே பேசக்கூடாது, சரி இருந்தாலும் அவர் பேசுறாரு. நாங்க அனைத்து கட்சி மீட்டிங்ல எது கூப்பிடணும், அதான் ஆல்ரெடி சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டோம்ல, எங்க அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிருமோன்னு ஸ்டாலின் பொறாமப்படுறாரு. முதல்லயே வெளியில என்ன படத்தை நீங்க காமிக்கிறீங்க, அசிங்கமா அருவருப்பா இல்லையா மிஸ்டர் நிர்மல்குமார்? அங்க பாருங்க, அவங்க கர்நாடகா ஒரு நிமிஷம் நின்று நாங்க மேகதாதுவோ கெட்டுவோம் அப்படின்னு தலையில் நிக்கிறான். நீங்க என்ன வெளியில உலகத்துக்கு காமிக்கிறீங்க? டிஎம்கேவை குறை சொல்றது, டிஎம்கே அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டுன்னு சொல்லி நான் கூப்பிட்ட மாட்டேன்னு சொல்றேன், கேட்டு என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு பொறாம அப்படின்றீங்க. அப்ப என்ன, நீங்க வேணுக்குன்னே கர்நாடகா முன்னால ஒரு டிவைடட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை பிரித்து காண்பிக்க ஒரு முயற்சி பண்றீங்க. இது கிடையாது, காவிரி விஷயம் தமிழ்நாடு பிரிச்சு காமிக்க கிடையாது. நீங்க வேண்டாம் என்ன நினைச்சுக்கலாம், அதிமுக அவர்கள் திமுக எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, அவங்க இங்க ஒண்ணு பேசுவாங்க அங்க ஒண்ணு பேசுவாங்க, இந்த மூணு கட்சிகள் தூக்கி உடப்புல போடுவாங்க, நமக்கு தேவையில்லை, ஏதோ தூக்கி சுமக்கிறோம். எல்லா தமிழக கட்சிகளும் மேகதாது கெட்டக்கூடாது, காவிரியில் நமக்கு சமபங்கு வேண்டும் அப்படின்னு சொல்ற கட்சிகள் தான். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்ப அனைத்து கட்சிகளையும் கூப்பிட வேண்டிய ஒரு கடமை இருக்கு. எதுக்கு அந்த கடமைனா, வி ஸ்டாண்ட் யுனைடெட். அவங்க அனைத்து கட்சி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு ஸ்டாலின் தலைமையில் கூட்டுங்க சொல்றாங்க, சொல்லலையே. அல்லது எடப்பாடி தலைமையில கூட்டுன்னு சொல்றாங்க, கிடையாது. அனைத்து கட்சி மீட்டிங் சிஎம் தலைமையில தான் கூப்பிட்டோம். நாங்க வி ஸ்டாண்ட் அண்டர் மிஸ்டர் விஜய் அண்ட் அப்போஸ் திஸ் மேகதாது ப்ராஜெக்ட் தான் அவங்க சொல்ல முடியும். புரிஞ்சுக்கங்க, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுங்க. எதிர்கட்சி பேரவாங்க சொல்லிட்டு போயிடாதீங்க. ஒரு விஷயம் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு அனுபவம் பத்தாது. முந்திரி கொட்டை அத்தனையும் முந்திரி கொட்டாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ 60 ஆண்டுகள் அதை டீல் பண்ணிட்டு இருந்தவங்க நீங்க ஒப்பீனியன் கேளுங்க. முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க, நீங்க தான் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, அந்த முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க. ஒப்பீனியன் கேளுங்க, சில விஷயங்களை சொல்லுங்க, இப்படி பண்ணலான்னு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் தாங்க டெமோக்ரஸி. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் எதிர்கட்சிகள் இருக்கலாம். இந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் உங்களுக்கு கவுக்கமா செஞ்சாங்கன்னா அவங்க பேரும் கெட்டு போகும் மக்கள் மத்தியில. அப்ப எல்லாருமே அதிமுக திமுகவாகட்டும், அவங்க நீங்க நல்ல பேர் வாங்க நினைக்கிறோம், காவிரி விஷயத்துல நம்ம விளையாண்டோம்னா நமக்கும் பேர் கெட்டு போயிருந்தா அவங்களும் நடப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும், எதிர்க்கு என்ன சொல்லணும், தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எத்தனை தடவை எங்க ஒற்றுமையை நாங்க வெளியில காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க நல்ல பேர் வாங்கிடுவோமோ, சிஎம் விஜய் நல்ல பேர் வாங்கிடுவோமோன்னு திமுக பயப்படுறது அசிங்கமா அருவருப்பால். என்ன ஒரு கேவலமான சாக்கடைத்தனமான பேச்சு. ஏன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்படித்தான் பேச தெரியும். பேசாதீங்க. எப்படி நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் வெளியில காமிங்க, அவன் காமிக்கிறான் பாருங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு பிஜேபி காங்கிரஸ், அவன் வெளியில காமிக்கிறான், அந்த மாதிரி நீங்க காமிச்சிட்டு போங்க. அப்ப அனைத்து கட்சி மீட்டிங்ல கூட்ட வேண்டியது இல்லைன்னா அனைத்து கட்சி மீட்டிங் பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். எல்கேஜி கூட உங்களுக்கு அரசியல் தெரியாத ஒருத்தர் தான் இன்னைக்கு
அந்த தாவேக அரசோட எல்லா விஷயத்தையும் குறிச்சு பேசக்கூடிய ஒரு மந்திரி யாருன்னா நிர்மல்குமார். அவருக்கே அரசியலோட எல்கேஜி கூட தெரியல அப்படின்னா மத்தவங்க எல்லாம் எந்த லட்சணத்துல இருப்பான்னு பாத்துக்கங்க நீங்க. ஏங்க அனைத்து கட்சி மீட்டிங் இந்த விஷயத்துல கூட்டல, எந்த விஷயத்துல கூட்ட போறீங்க? காவிரி பிரச்சனை எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டுவாங்க. கூட்டுறதுதான் இயல்பு. அப்ப எது கூட்டுறது? முடிவை சொல்லி இதெல்லாம் செய்ய போறோம் ஒருமித்த கருத்து எடுக்கிறது வெளி உலகத்திற்கு காண்பிக்கிறதுக்காக. நீங்க உங்களுக்குள்ள நீ வெட்டிட்டு சாவுங்க, குத்திட்டு சாவுங்க, நீங்க இருந்தாலும் செத்தாலும் தமிழகத்திற்கு தாவேகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும் வித்தியாசமே கிடையாது. நீங்க இருக்கிற ஒரு மயிர் மாற போறது இல்லை. ஆனால் நீங்க இன்னைக்கு அரியணையில இருக்கிறீங்க, அரசியல் கட்சிகளா இருக்கிறீங்க போது அந்த ஒற்றுமையை நீங்க கர்நாடகா காமிக்கணும். அப்பதான் மேல இருந்து ஒரு பார்க்க, ஓ தமிழ்நாடு யுனைடடா இருக்கு அப்படின்னு பயப்படுவான். யாரு பயப்படுவா? மேல இருக்க மோடிஜி பயப்படுவார். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? மோடிஜிக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்க கூடாது, மோடிஜி என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க சண்டை போடுற மாதிரி காமிப்பீங்க. அதைத்தான் இங்க நீங்க காமிக்கிறீங்க. நீங்க அடிக்கடி உங்க காக்கி ட்ரௌசருக்குள்ள போயிடுறீங்க. நீங்க இன்னும் தாவேகா கொடிக்குள்ள வரல. அடிக்கடி உங்க பழைய காக்கி ட்ரௌசருக்குள்ள நுழைஞ்சு காக்கி ட்ரௌசரா யோசிச்சு காக்கி ட்ரௌசர் என்ன செய்யுமோ அதான் செய்றீங்க. கர்நாடகாவுக்கு ஆதரவாக கர்நாடகா மினிஸ்டர்கள் இருக்கலாம், தமிழக மினிஸ்டர்கள் இருக்கக்கூடாது. நீங்க ஒற்றுமையா போக்கஸ் பண்ணும். திமுக வந்து தாவேகா அரசு பேர் வாங்கி தாவேகா அரசு காவிரி விஷயத்துல சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது, பாமகவும் சொல்லாது. ஏன் சொல்ல மாட்டோம்? ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, போய் பார்க்காதீங்கிற ஒரு அட்வைஸ். அது இன்னைக்கு சரிங்கிற நிரூபணம் ஆயிருக்கு இல்லையா? அது அனுபவத்துல ஒரு அட்வைஸ். இப்படிதான் பேசுவாங்க. உங்களை குறை சொல்லி பேசுவாங்க. நீங்க எதிர்கட்சியில குறை சொல்லி பேசுறீங்க, திமுக குறை சொல்லி பேசுறீங்க. எதுக்கு இப்போதும் டிவைடட் ஹவுஸ் காமிக்கிறீங்க? அதை பண்ணாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த விஷயம். அப்போ இந்த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த விஷயத்துல நம்ம ஒருங்கிணைந்து பேசி எல்லாருடைய அனுபவங்களையும் பயன்படுத்தி அதிகாரிகளையும் அனைத்து கட்சிகளையும் சேர்த்து கேட்டு அவங்க டெல்டா, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற எம்எல்ஏக்கள், அவங்க உள்ள பகுதியோட எம்எல்ஏக்கள் மூலமா அங்க உள்ள விவசாயிகளோட எண்ணங்களையும் கேட்டு, விவசாயிகளை கேட்கணும் நீங்க கேட்கறதே கிடையாது. ஏன்னா உங்க விருப்பம் தான். நீங்க எல்லாம் ராஜாக்கிறோம், நீங்க மோர் ராயல் தான் கிங்குமாங்க. நல்ல நீங்க எல்லா அரசியல்வாதிகளும் மோர் ராயல் தான் கிங் தான். நீங்க எவனையும் கேட்க மாட்டீங்க. எவனுக்கு எவன் நலன் பாதிக்கப்பட்டு அவனை கேட்க மாட்டீங்க. சரி விட்டு தள்ளுங்க. அங்க உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் கேட்டு பண்ணும். டெல்டால யார் நிறைய எம்எல்ஏ இருக்கா யோசிச்சு பாருங்க. டெல்டா பகுதியில் நிறைய எம்எல்ஏ திமுகவுக்கு தான் இருக்கு. அப்போ நீங்க திமுகவும் கேட்கணும். ஏன்னா பாதிக்கப்பட போது டெல்டா தான். சரி கோவை பகுதி பவானி, அந்த பவானி கூட கிளையாருன்னு பவானி கிட்ட வந்தீங்கன்னா அங்க அதிமுக இருக்கு. எல்லாத்தையும் கேட்கறதுல ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோமே. நாங்க வானத்துல இருந்து குதிச்சது கிடையாது. எங்க சிஎம்க்கு நல்ல பேர் வாங்கிட்டு போய் நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன இருக்கு? ஆர்டர் கோட்டு போட்டிருக்கு. கோட்டு போட்டா ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க போய் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏன் சொல்றோம்? இப்ப வரைக்கும் கெட்டுவே ஆனே அப்படின்னு தான் சிவகுமார் நிக்கிறாரு. மேகதாது அணையை கெட்டியே தீர்வோம், மேகதாதுவால் தமிழ்நாட்டுக்கு பயம், நான் கெட்டியே தீர்வோம். அவர்கிட்ட போய் நீங்க என்ன பேச போறீங்க? என்ன பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? அவங்க கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க போறீங்களா? இவ்வளவு நாள் நடந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தமிழகத்திற்கு ஆதரவாக மிஸ்டர் பப்பு, ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நியாயம் நம் பக்கம் இருந்தோம், ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியுது, எல்லாரும் பிஜேபி எங்க இருக்குன்னு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் தான் ஒருங்கிணைந்து இருக்கணும். நாம அவன்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படிதான் நீ எதிர்த்தாகணும். நீ அவங்க தெளிவா இருக்கிறாங்க, மேகதாதுக்கு நான் கெட்டித்தான் ஆவன் அப்படின்னு. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவர் விட்டுற போறாரா? இல்ல கெட்டுறது இல்ல சரின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டு வந்துட போறீங்க? ரெண்டுமே நடக்க போறது இல்ல. அன்பிளிச்சிங் ஸ்டாண்ட், ரெண்டு பேருமே அசைய முடியாத மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட போய் பேசி அர்த்தம் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப அங்க மழை வந்தனால தண்ணி திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள பயங்கரமா பேச்சு. முதல்ல இந்த துதிப்பாடிகள் இருக்கலாம், ஆனா ஓவரா சிங்கி செக்குன்னு காதுலாம் பிஞ்சிருக்கு. ஓவரா சிங்கி செக்கு நிறுத்த சொல்லுங்க, தாங்க முடியல. எங்க சிஎம் வந்தோன்னு பாருங்க, அவங்க பயந்து திறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம். உங்களை பார்த்து பயப்படணும்? புலியா சிங்கமா கரடியா? நீங்களே வீட்டுக்குள்ள எங்கேயுமே உட்காந்து பேசாம இருக்க ஒரு எலி மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. மெஜாரிட்டி கூட இல்லாத கவர்மெண்ட்டும், மெஜாரிட்டியோட கவர்மெண்டோட கர்நாடகாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து பயப்படணும்? அதை கூட ஒரு சரியான ஜோக்குனா நம்ம கீர்த்தனாமா, மினிஸ்டர் கீர்த்தனாமா தான் நினைக்கிறேன். இயற்கையா பாருங்க, எங்க சிஎம்க்கு வரவு கொடுத்துருச்சு அப்படின்னு. நான் தப்பா தான் கேட்கறேங்க. மழை எங்க பெஞ்சது? கர்நாடகால இல்லையா? இயற்கை உங்க தமிழகத்துக்கு வரம் கொடுத்ததுன்னா மழை எங்க பெய்யணும்? தமிழ்நாட்டுல மழை பெய்யணும். தமிழ்நாட்டுக்கு மழை பெஞ்சதுன்னா இயற்கை தமிழகத்துக்கு வரம் கொடுத்துருச்சு நீங்க சொல்லலாம். மழை பெய்யறது கர்நாடகால, ஆனா இயற்கை தமிழ்நாட்டு சிஎம் வரம் கொடுத்துருச்சான். ஏமா கொஞ்சம் பேசுறது நியாய தர்மா வேண்டாமா? நீங்க சிங்கு செக்கு போடுங்க, தங்கு தக்கடின்னு புரியுங்க. ஆனா அதுக்காக இதெல்லாம் வெளியில அசிங்கமா இருக்கு பாக்குறது. இயற்கை தமிழ்நாட்டுக்கு வளம் கொடுத்துருக்குன்னா டெல்டா பகுதியில அவன் தண்ணி துறக்கிறதுக்கு முன்னாலே மழை பெஞ்சா பாருங்க. எங்களுக்கு இயற்கை வளம் கொடுத்துரு. எங்க சிஎம்னால எங்க தமிழ்நாட்டுல மழை பெய்யுது? மழை பெய்யறது கர்நாடகா, ஆனா வர யார் கொடுத்துருக்கா? தமிழ்நாடு சிஎம் கொடுத்துருக்கான்.
முட்டாள்தனமா இல்ல? நீங்க வாயை திறக்கும் போதுதான் தமிழ்நாடு வந்து நாடுறது. கொஞ்சம் தயவுசெய்து நீங்க வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா அதுவே தமிழ்நாடு இமேஜுக்கு நல்லதா இருக்கும். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பாருங்க. அனைத்து கட்சி மீட்டிங்கிறது ஒரு போராட்டம் கிடையாது. அனைத்து கட்சி மீட்டிங் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டப்பட்ட அநேகமாக எல்லா அனைத்து கட்சி மீட்டும் ஒருமித்த கருத்தோடு தான் முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அனைத்து கட்சி மீட்டிங்கே கூட்டுவாங்க. இது ஒருமித்த கருத்தோடு முடியக்கூடிய ஒரு மீட்டிங். தேசிய அளவில் தமிழர்கள் ஒற்றுமையை நாம் முன்னின்று காமிக்க வேண்டிய ஒரு மீட்டிங். தேசிய அளவில் மேகதாது நமது எதிர்ப்பை ஒருங்கிணைந்து வலுவாக காட்ட வேண்டிய ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்கை நான் கூட்டவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஏன்னா காங்கிரஸ் அங்க கூட்டணும்னு சொல்லுது, அதுக்காக காங்கிரஸ் உதவி பண்றதுக்காக நீங்க கூட்டக்கூடாது நீங்க சொல்றீங்களா? இல்ல ஒருவேளை எல்லாரும் சொல்றது என்னன்னா, அது எனக்கு உண்மையான தோணுது. ஆல் பார்ட்டி மீட்டிங் நிமிஷத்துல எல்லாரும் பேசுவாங்க, அப்ப சிஎம் பேச வேண்டி வரும், அவருக்கு தான் பேசவே தெரியாத, எதுவும் தெரிஞ்சாதானே பேசுவார்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அதான் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்ட மாட்டேங்கிறார் சிஎம். கூப்பிட்டா ஸ்டாலின் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார், எடப்பாடி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார், எல்லா டிஎம்கே எம்எல்ஏ ஒப்பீனியன் சொல்லுவான், ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒப்பீனியன் சொல்லுவான். நம்ம எம்எல்ஏக்கு ஒப்பீனியன் சொல்லவே தெரியாது. நம்ம எம்எல்ஏ ராவண மோகனான்னு போட்டா டான்ஸ் ஆட தெரியும், இல்ல ஆள் தோட்ட புத்தின்னு டான்ஸ் ஆட தெரியும். தான் நம்ம எம்எல்ஏக்கு வேற ஒன்றும் தெரியாது. அதுவும் போட்டு பேக்ரவுண்ட்ல அதுவும் பிஜேபி இருந்தா தான் எங்களுக்கு வந்து கை காட்டவோ இது பண்ணவோ தெரியும். பிஜேபி எடுத்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப உங்க பாஷை ரொம்ப சப்பையா இருக்கும். அப்படிதான் உங்களுக்கு பழக்கம். விஷயம் எதுவும் தெரியாது. அப்ப எல்லாம் உண்மையை சொன்னாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சஜிகாந்த் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க யோசிக்கிறீங்க. அது அப்படி யோசிக்காதீங்க. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு கத்துக்கங்க. சரி, உங்களுக்கு கத்துக்கவே முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. நல்ல விஷயங்கள் வரும்போது நோட் பண்ணுங்க. ஒப்பீனியன்ஸ் இதுல தேவை. முடிவு எடுத்து போடும் போது எல்லாருமே உங்க கூட பண்ணிப்பாங்க. அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டோட எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு நிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிகேஷன் எம்எல்ஏ எம்பி டெலிகேஷன் கூட்டு போய் பிரியமா பார்த்து ப்ரெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பிஜேபி பிஎம்னாலே கிடு கிடு கிடுன்னு டான்ஸ் ஆடுத. நீங்க சினிமாவில் ஆடுறத பயங்கரமா நின்று எடுத்து அப்படி டான்ஸ் போடுவீங்க. பிரபுதேவெல்லாம் பிச்சை வாங்கணும், அந்த டான்ஸ் போடுவோம் கட்சி. நீங்க பிஜேபிங்கிற பேரை கேட்டாலே, பேரை சொல்லுங்கனாலே உங்க ஆள் எப்படி ராஜ்மோகன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோட அப்படியே போடுறாரு பாருங்க. ஒரு ஓட்டம் சொல்லுவேனா அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி இருந்துட்டு போங்க. இன்று சரியோ தவறோ வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்துல தமிழகத்தின் தலைமை உங்கள் தலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க இந்த டெசிஷன் எடுத்துதான் ஆகணும். தயவு செய்து ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டுங்க. கூட்டி அங்குள்ள ஒப்பீனியனை கேளுங்க. எல்லாரும் கன்சென்சஸா எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி தமிழக இந்த ரெசல்யூஷன் அப்படியே கொண்டு போய் எம்எல்ஏஸோட இல்லைனாலும் நீங்க எங்க எம்பிஸோட போய் பார்த்து நீங்க கொடுங்க. நீங்க எம்பிஸோட போக மாட்டீங்க, உங்களுக்கு எம்பி கிடையாது. எங்க நம்ம இந்த பிஜேபி ஓட்டு போட வேண்டியதுமோ பயந்து கிடைச்ச எம்பியும் காங்கிரஸ் கொடுத்துட்டு பின்னங்கால் போடல அடிக்க ஓடி வந்தவங்க தான் நீங்களும் உங்க கட்சியும். அப்போ அனைத்து கட்சி மீட்டிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்னு அப்படி நினைக்கிறாங்க. கிடையாது. அனைத்து கட்சி மீட்டிங்கிறது ஒரு மாநிலத்துடைய எதிர்ப்பையோ ஆதரவையோ முழு போர்ஸோட காமிக்கிறது தான் அனைத்து கட்சி மீட்டிங். இந்த காவிரி விஷயத்திலையும் வெறும் காவிரி தண்ணி விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க, மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நீங்க முழு போர்ஸோட நாங்க எதிர்க்கிறோம், தமிழக மாநிலம் எதிர்க்கிறதுன்னு நீங்க எப்படி காமிப்பீங்க? இந்த விஷயத்துக்கு நீங்க காமிக்கிற எந்த விஷயத்துக்கு காமிக்க போறீங்க? உங்க பக்கத்து வீட்டுல வீடு கட்டிட்டான், இடிச்சிட்டான், என்ன திட்டான்னு காமிக்க போறீங்களா? இதை விட முக்கியமான விஷயம் ஒன்னும் வரப்போறது இல்ல. மிஸ்டர் சிஎம் விஜய், பிளீஸ் கன்வீன் ஆல் பார்ட்டி மீட்டிங். அனைத்து கட்சி மாநில மீட்டிங்கை கூட்டி அதுல தமிழகத்தோட எதிர்ப்பை மிகவும் வலுவாக பதிவு செய்யுங்கள். செய்து அதை நம்ம பிரதம மந்திரி காது வரைக்கும் கிளியர் அளவுக்கு அதை பதிவு செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா தமிழகத்தோட உரிமை பாதுகாக்கப்படும். ஏன்னா திருப்பியும் போய் இன்னொரு தடவை வெக்கமில்லாம அங்க போய் கர்நாடகால போய் நிக்காதீங்க. ஏன்னா அவன் கெட்டதை நிப்பாட்ட மாட்டேன்ட்டான், இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, லெட் அஸ் மீட் இன் கோர்ட்னு சொல்லிட்டு வாங்க. இதுதான் நல்லது. மீண்டும் சந்திப்போம்.